வணக்கம். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக கார்த்திகா பிரகாஷ். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். உத்தரப்பிரதேசத்தில் டிஎஸ்பி உட்பட 8 போலீசார் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம். பிரபல ரவுடியை பிடிக்க காவல்துறை தீவிரம். உத்தரப்பிரதேசத்தில் ரவுடிகளால் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் ஆழ்ந்த இரங்கல். தப்பி ஓடிய ரவுடி கும்பலை பிடிக்க களம் இறங்கியது சிறப்பு அதிரடிப்படை. லடாக் எல்லையில் இன்று ஆய்வு செய்யவிருந்த பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங்கின் பயணம் திடீர் ஒத்திவைப்பு. பாதுகாப்புத்துறை தகவல். இந்தியாவுடனான மோதல் போக்கால் சீன ராணுவத்தில் புரட்சி வெடிக்க வாய்ப்பு. மூத்த தலைவர் எச்சரிக்கை. இந்தியாவில் தயாரிக்கப்பட்டுள்ள 2வது கொரோனா தடுப்பூசி மனிதனுக்கு பரிசோதித்து பார்க்க மத்திய அரசு அனுமதி. கொரோனா பரவுவதைக் கண்டு மக்கள் அச்சமடைய தேவையில்லை என ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழக தொற்றியல் நிபுணர் கருத்து. காலப்போக்கில் வைரஸ் வலுவிழந்து சாதாரண காய்ச்சல் போல் ஆகிவிடும் என்றும் தகவல். அமெரிக்கா, பிரேசிலில் வேகம் எடுக்கும் கொரோனா. சர்வதேச அளவில் ஒரே நாளில் 2 லட்சத்திற்கும் அதிகமானோர் பாதிப்பு. இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழையால் தமிழகத்தின் தெற்கு மற்றும் மத்திய மாவட்டங்கள் கடும் வெள்ளத்தில் மிதக்கும். பஞ்சாங்க அடிப்படையிலான வானிலை கணிப்பாளர் எச்சரிக்கை தகவல். இனி விரிவான செய்திகள். உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூர் அருகே ரவுடிகளை பிடிக்க சென்றபோது அவர்கள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் காவல்துறை டிஎஸ்பி உட்பட 8 போலீசார் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இந்த சம்பவம் அந்த மாநிலத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 2001ஆம் ஆண்டு உத்தரப்பிரதேச மாநிலத்தின் முன்னாள் அமைச்சர் சந்தோஷ் சுக்லா என்பவரின் கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர் விகாஸ் துபே. பிரபல ரவுடியான இவர் மீது ஏராளமான கொள்ளை வழக்குகள் உள்ளன. இந்நிலையில் அவர் கான்பூர் அருகே உள்ள பிகாரோ என்ற இடத்தில் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து அங்கு போலீஸ் படை விரைந்து சென்றது. மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தேவேந்திர பிரசாத் தலைமையில் சென்ற போலீசார் ரவுடிகளை சுற்றி வளைத்து துப்பாக்கியால் சுட்டனர். அப்போது பதிலுக்கும் ரவுடிகளும் துப்பாக்கிச் சூட்டில் ஈடுபட்டனர். இந்த மோதலில் டிஎஸ்பி தேவேந்திர பிரசாத் உட்பட 8 போலீசார் சுட்டுக் கொல்லப்பட்டனர். மேலும் சில போலீசார் காயமடைந்ததால் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் ரவுடிகளால் சுட்டுக் கொல்லப்பட்ட காவலர்களின் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ள முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளிகள் அனைவரும் நிச்சயம் தண்டிக்கப்படுவார்கள் என கூறியுள்ளார். உத்தரப்பிரதேசத்தின் கான்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ரவுடி விகாஸ் துபே மீது கொலை முயற்சி, கொலை மிரட்டல் என 60க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளன. துப்பாக்கிச்சூடு சம்பவம் பற்றிய தகவல் வெளியானதும் திக்ரு கிராமத்திற்கு கான்பூர் கூடுதல் எஸ்பி, கான்பூர் காவல்துறை ஐஜி, சட்டம் ஒழுங்கு டிஜி, மாவட்ட காவல் எஸ்பி ஆகியோர் இன்று காலை விரைந்தனர். சிறப்பு அதிரடிப்படை உடனடியாக களம் இறக்கப்பட்டது. தடயவியல் துறையினர் சம்பவ இடத்தை ஆய்வு செய்து வருகின்றனர். காவலர்களை கொன்று தப்பி ஓடிய ரவுடி கும்பலை பிடிக்க சிறப்பு அதிரடிப்படை அமைக்கப்பட்டு தீவிர தேடுதல் வேட்டை நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து தகவல் அறிந்த முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் உயிரிழந்த காவலர்களின் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளிகள் அனைவரும் நிச்சயம் தண்டிக்கப்படுவார்கள் என அவர் கூறியுள்ளார். இந்த சம்பவம் குறித்து முழுமையான அறிக்கை அளிக்கவும் காவல்துறைக்கு உத்தரவிட்டுள்ளார்.
இந்தியா சீனா இடையே அசாதாரண சூழல் நிலவி வரும் நிலையில் லடாக் எல்லையில் இன்று நேரடி ஆய்வு மேற்கொள்ளவிருந்த பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங்கின் பயணம் திடீரென ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கால்வான் பள்ளத்தாக்கு மோதல் சம்பவத்தை அடுத்து இந்தியா சீனா நாடுகள் இடையே போர் பதற்றம் நிலவி வருகிறது. இந்நிலையில் லடாக்கை ஒட்டிய எல்லைப் பகுதி நெடுகிலும் சீனா 20,000 வீரர்கள் அடங்கிய 2 படைப்பிரிவை நிறுத்தியிருப்பதுடன் அப்பகுதிக்கு 48 மணி நேரத்திற்குள் விரைந்து வரும் வகையில் சின்சியாங் பகுதியில் 10,000 முதல் 12,000 வீரர்களை தயார் நிலையில் வைத்திருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இதையடுத்து லடாக் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டருகே நிலைமையை நேரடியாக ஆய்வு செய்ய மத்திய பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று லடாக் செல்வதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. அவருடன் ராணுவ தளபதி திரு மனோஜ் முகுந்த் நரவனேவும் உடன் செல்வார் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் திரு ராஜ்நாத் சிங்கின் பயணம் திடீரென ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்தியாவுடனான மோதல் காரணமாக சீனாவின் ராணுவத்தில் புரட்சி வெடிக்க வாய்ப்புள்ளதாக அந்நாட்டின் மூத்த தலைவர் எச்சரித்துள்ளார். கால்வான் மோதல் சம்பவத்தில் இந்திய தரப்பில் 20 ராணுவ வீரர்கள் வீர மரணம் அடைந்தனர். அதே நேரம் சீன தரப்பிலும் சுமார் 35 பேர் பலியானார்கள். எனினும் அந்நாட்டு அரசு வெளிப்படையாக அறிவிக்கவில்லை. இது அந்நாட்டு மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியிருப்பதாக கூறப்படுகிறது. ராணுவ வீரர்களுக்கு எப்படி மரியாதை அளிக்க வேண்டும் என்பதை இந்தியாவிடம் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் சீனர்களிடையே எழுந்துள்ளது. இது தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள அந்நாட்டு கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னாள் தலைவரின் மகன் ஜியாங் சியாங் சீன ராணுவ வீரர்களுக்கு உரிய மரியாதை அளிக்கப்படவில்லை என அதிருப்தி தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இந்த பிரச்சினையில் சீன அரசுக்கு எதிர்ப்புகள் அதிகரித்து வருவதாகவும் முன்னாள் ராணுவ அதிகாரிகள் மற்றும் இந்நாள் ராணுவ வீரர்கள் அரசுக்கு எதிராக களம் இறங்க வாய்ப்புள்ளதாகவும் அவர் எச்சரித்துள்ளார். உலகளவில் கொரோனா வைரஸ் அதிகம் பரவும் நகரங்களில் சென்னை 2ஆம் இடத்தை பிடித்துள்ளது. கடந்த மார்ச் மாதம்தான் முதலில் கொரோனா வைரஸ் பாதிப்பு சென்னையில் கண்டறியப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தினமும் கொரோனாவால் பாதிக்கப்படும் நபர்களின் எண்ணிக்கை சென்னையில் அதிகரித்து வருகிறது. உலகில் கொரோனா தொற்று அதிவேகமாக அதிகரிக்கும் நகரங்களில் அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சலஸ் முதலிடத்தில் இருக்கும் நிலையில் சென்னை அதற்கடுத்து 2ஆம் இடத்தில் இருப்பதாக தற்போதைய புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. தற்போதைய நிலையில் லாஸ் ஏஞ்சலஸ், சென்னை, சான்டியாகோ, டெல்லி, சாவ் பாலோ நகரங்கள் தினமும் அதிக எண்ணிக்கையிலானோர் கொரோனா வைரஸ் பாதிப்புக்கு உள்ளாவோர் இடத்தில் முன்னணி நகரங்களாக கண்டறியப்பட்டுள்ளன. கொரோனா வைரஸ் தடுப்பு மருந்து அனைத்து மக்களுக்கும் தேவைப்படாது என ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த தொற்று நோயியல் நிபுணர் பேராசிரியர் சுனித்ரா குப்தா தெரிவித்துள்ளார். கொரோனா தொற்றால் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. கொரோனாவுக்கு தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கும் முயற்சியில் பல்வேறு நாடுகளும் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றன. இந்நிலையில் கொரோனா தடுப்பு மருந்து அனைவருக்கும் தேவைப்படாது என தொற்று நோயியல் நிபுணர் பேராசிரியரான சுனித்ரா குப்தா கூறியுள்ளார். 65 வயதுக்கு மேற்பட்டவர்கள், ஏற்கனவே சுவாசம் தொடர்பான கோளாறுகளால் அவதிப்படுவோர், வேறு பல முக்கியமான நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் ஆகியோருக்குதான் கொரோனா தடுப்பூசி தேவை என்றும், இளைய தலைமுறையினர் மற்றும் வேறு எந்தவித உடல் நோய்களாலும் பாதிக்கப்பட்டு இருக்காதவர்கள் இந்த கொரோனாவை நினைத்து பயப்பட வேண்டியதில்லை எனவும் தெரிவித்துள்ளார். இளைஞர்களை பொறுத்தவரை ஒரு சாதாரண ஃப்ளூ என்பது எப்படியோ அப்படித்தான் கொரோனாவும் என சுனித்ரா குறிப்பிட்டுள்ளார். கொரோனா நோய் என்பது படிப்படியாக வலுவிழந்து காலப்போக்கில் ஒரு சாதாரண காய்ச்சல் என்றளவில் வலிமை குன்றிவிடும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். சாத்தான்குளம் காவல் நிலைய இரட்டை கொலை வழக்கில் ஒருவர் அப்ரூவராக மாறியுள்ளதாக வதந்திகள் பரப்பப்பட்டு வருவதாக சிபிசிஐடி ஐஜி திரு சங்கர் தெரிவித்துள்ளார். சாத்தான்குளம் காவல் நிலைய இரட்டை கொலை வழக்கில் காவல் ஆய்வாளர் முருகன், உதவி ஆய்வாளர்கள் ரகு கணேஷ், பாலகிருஷ்ணன் மற்றும் காவலர் முருகன் ஆகியோர் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இவ்வழக்கின் புலன் விசாரணை குறித்து தூத்துக்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய சிபிசிஐடி ஐஜி திரு சங்கர், இந்த இரட்டை கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்களில் ஒருவர் அப்புறவராக மாறியுள்ளதாக வதந்திகள் பரப்பப்பட்டு வருவதாகவும், ஆனால் அப்படி யாரையும் அப்புறவராக ஏற்க சிபிசிஐடி முடிவு செய்யவில்லை என்றும் கூறினார். விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. விசாரணை பொறுத்து அடுத்த முடிவு தெரியும். இதில் சில தொலைக்காட்சிகளில் அப்ரூவர்லாம் எடுக்க போகிறோன்னு சொல்லி ஒரு தவறான செய்திகளை கொடுத்துருக்காங்க.
அப்படிலாம் வந்து எந்த விதமான சிபிசிஐடிக்கு எந்த எண்ணமும் இல்லை. விசாரணை வந்து நேர்மையாகவும் நடுநிலையாகவும் நடக்கிறதுக்கு அத்தனை முயற்சிகளும் சிபிசிஐடி எடுத்துக்கொண்டு வருகிறது. இந்தியாவில் தயாரிக்கப்பட்டுள்ள 2வது கொரோனா தடுப்பூசியை மனிதனுக்கு பரிசோதிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. கொரோனா வைரஸுக்கு எதிராக இந்தியாவில் கோவாக்சின் என்ற தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கப்பட்டு பரிசோதனையில் உள்ளது. இந்நிலையில் மற்றொரு கொரோனா தடுப்பூசியை அகமதாபாத்தைச் சேர்ந்த சைட்டால் காட்டிலா என்ற தனியார் மருந்து நிறுவனம் தயாரித்துள்ளது. இந்த மருந்து விலங்குகளிடம் வெற்றிகரமாக சோதிக்கப்பட்ட நிலையில் அடுத்த கட்டமாக மனிதர்களிடம் சோதித்து பார்க்க இந்திய தலைமை மருந்து கட்டுப்பாட்டாளர் அனுமதி அளித்துள்ளார். ஒரு வறண்ட பாலைவனமாக காட்சியளித்த இடம் தற்போது வானளாவிய கட்டிடங்கள், வணிக வளாகங்கள் நிறைந்த நகரமாகியுள்ளது. வெறும் 50 ஆண்டுகளில் சுற்றுலா பயணிகளின் சொர்க்கப்புரியாக மாறியுள்ள துபாய் நகரத்தை பற்றி விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. 50 ஆண்டுகளில் உலகின் அதிநவீன வசதி படைத்த ஒரு நகரமாக உருவாகியுள்ளது துபாய். சவுதி அரேபிய நாட்டில் பெர்சியன் வளைகுடாவில் அமைந்துள்ள ஒரு கடற்கரை நகரம்தான் துபாய். உலகின் மிக வேகமாக வளரும் நகரங்களை பட்டியலிட்டால் அதில் முதலிடத்தை பிடிப்பது நிச்சயம் துபாய் தான். அந்த அளவிற்கு அதன் வளர்ச்சி அசுரத்தனமானது. பிரிட்டிஷ் அரசிடமிருந்து சுதந்திரம் பெற்ற பிறகு 1971ஆம் ஆண்டு ஃபெடரேஷன் ஆஃப் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் என்ற பெயரில் 7 எமிரேட்டுகள் இணைந்து செயல்பட்டன. அவற்றில் எமிரேட்ஸ் ஆஃப் துபாயின் தலைநகர்தான் துபாய். 70களில் வெறும் துறைமுகம் மட்டுமே அங்கு இருந்தது. ஆனால் இன்று வானை முட்டும் வளர்ச்சியை எட்டியுள்ளது. நியூயார்க், டோக்கியோ, லண்டன், பீஜிங் நகரங்களை காட்டிலும் துபாயின் வளர்ச்சி அசுரத்தனமானது மட்டுமல்ல, அதிநவீனமானதும் கூட என்கிறார்கள் சர்வதேச நகர்ப்புற வல்லுநர்கள். உண்மையில் பலரும் துபாய் எண்ணெய் வளத்தால் மட்டுமே முன்னேறிய நகரம் என்கிறார்கள். ஆனால் எரிவாயு, விமான போக்குவரத்து, வங்கி, நிதி முதலீடு எல்லாவற்றிற்கும் மேலாக ரியல் எஸ்டேட் என பல்வேறுபட்ட வர்த்தகம் மூலமாகவே இந்த வளர்ச்சியை அந்நகரம் பெற்றுள்ளது. எண்ணெய் வளம் மூலம் வெறும் 5% ஜிடிபியை மட்டுமே பெறுகிறது அந்நாடு. உலகிலேயே செலவுமிக்க நட்சத்திர உணவு விடுதிகள், கேளிக்கை பூங்காக்கள், வீடுகள் என அதிக செலவுமிக்க நகரமாக உருவாகியுள்ளது துபாய். தனிநபர் வருமானத்திலும் ஐரோப்பிய நாடுகளை பின்தள்ளியுள்ளது. சிங்கப்பூருக்கு லீ குவான் யூ, கியூபாவிற்கு ஃபிடல் காஸ்ட்ரோ, சீனாவிற்கு சன் யாட் சென் என உலகின் ஒவ்வொரு நாட்டின் வளர்ச்சிக்கு பின்னால் ஒரு தலைவர் இருப்பார். அதுபோல துபாயின் வளர்ச்சிக்கு பின்னால் இருந்த தலைவர் ஷேக் ரஷீத் அல் மக்டூம். உலகின் பல்வேறு நாடுகளுக்கு செல்லும் பயணிகள் வழியில் துபாயில் இறங்கி துபாய் விமான நிலையத்தில் காத்திருக்கும் நிலையை கண்ட மக்டூம் துபாயை சுற்றுலா தலமாக மாற்ற வேண்டும் என்று திட்டமிட்டார். மக்டூமின் தலைமையின் கீழ் சுற்றுலா, விமான போக்குவரத்து ஆகியவற்றில் வளர்ந்த துபாய் இன்றைய வளர்ச்சியை எட்ட வெறும் 40 ஆண்டுகளை எடுத்துக்கொண்டது. தற்போது மக்டூமின் மகன் முகமது பின் ரஷீத் அல் மக்டூம் துபாயின் வளர்ச்சியை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து சென்றுள்ளார். 22ஆம் நூற்றாண்டின் வளர்ச்சியை எட்டுப்பிடிக்கும் அளவிற்கு இன்று உயர்ந்து நிற்கிறது அந்நாடு. ஐரோப்பிய நாடுகள் ஆச்சரியப்படும் அளவிற்கு 200 வானளாவிய கட்டிடங்கள், ஆண்டு முழுவதும் ஷாப்பிங் திருவிழாக்கள், எலக்ட்ரானிக் பொருட்களின் பிரம்மாண்ட விற்பனை சந்தை, கடலுக்கு நடுவில் கட்டிடங்களை கட்டி ரியல் எஸ்டேட் என அசத்தி வருகிறது துபாய். ஆசியாவிலேயே பணக்கார சுற்றுலா பயணிகளை கவரும் துபாய் நகரை ஒரு முறையாவது சுற்றி பார்க்க வேண்டும் என்பது பலரின் ஆசை. இனி மேலும் சில நிகழ்வுகளை வேக செய்திகளாக காண்போம். கொரோனா ஊரடங்கால் பாதிக்கப்பட்ட ஏழை எளியோருக்கு பல்வேறு தன்னார்வல அமைப்பினர் நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகின்றனர். அதேபோன்று சமூக ஆர்வலர் திரு பன்னீர்செல்வம் தலைமையிலான இளைஞர்கள் ஊரடங்கினால் பாதிக்கப்பட்ட வீடற்றவர்களுக்கு காலை உணவு, அரிசி, பருப்பு போன்ற நலத்திட்ட உதவிகளையும், பார்வையற்றோர், விதவைகள் உள்ளிட்டோருக்கு வேட்டி சேலை, மளிகை பொருட்கள், கபசுர குடிநீர் ஆகியவற்றையும் வழங்கி வருகின்றனர். திருவாரூர் மாவட்டத்தில் குறுவை சாகுபடியை பாதுகாக்க வேண்டியும், பருத்தி விவசாயிகளுக்கு மத்திய அரசு நிர்ணயித்த விலை கிடைக்க வேண்டியும் அமமுக சார்பில் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு வழங்கப்பட்டது. மேட்டூர் அணையில் இருந்து தண்ணீர் திறக்கப்பட்ட நிலையில் திருவாரூர் மாவட்டத்தில் சுமார் 75,000 ஏக்கரில் விவசாயிகள் நாற்றங்கால் தயார் செய்தனர். எனினும் மேட்டூர் அணையில் இருந்து குறைவான அளவிற்கு தண்ணீர் திறந்துவிடப்பட்டு வருவதால் பாசன வாய்க்கால்களுக்கு தண்ணீர் செல்ல வழியின்றி நடவு பணியினை மேற்கொள்ள முடியாமல் கடும் இன்னலுக்கு ஆளாகியுள்ளனர். இது தொடர்பாக அமமுக மாவட்ட விவசாய அணி தலைவர் தங்கையின் தலைமையில் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு வழங்கப்பட்டது.
சென்னை கொருக்கப்பேட்டையில் ஆம்புலன்ஸ் வராததால் 6 மணி நேரமாக முதியவர் சடலம் சாலையில் கிடந்ததால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். கொருக்கப்பேட்டையில் நேற்று காலை தள்ளுவண்டி கடை ஒன்றில் உணவு சாப்பிட வந்த அடையாளம் தெரியாத முதியவர் திடீரென மயங்கி விழுந்து உயிரிழந்தார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் ஆம்புலன்ஸுக்கு தகவல் கொடுத்தனர். ஆனால் ஆம்புலன்ஸ் வராததால் பல மணி நேரமாக சடலத்துக்கு அருகே போலீசார் காத்திருந்தனர். கிட்டத்தட்ட 6 மணி நேரம் கழித்து மாலை 5 மணிக்கு ஆம்புலன்ஸ் வந்ததை அடுத்து முதியவரின் சடலத்தை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். நாகையில் கிறிஸ்தவ மூதாட்டியின் உடலை இந்துக்கள் இடுகாட்டில் புதைக்க இந்து அமைப்பினர் எதிர்ப்பு தெரிவித்ததால் பரபரப்பு நிலவியது. வேதாரண்யத்தை அடுத்துள்ள செம்பக்கராய நல்லூரைச் சேர்ந்த ஜெகதாம்பாள் என்பவர் வயது மூப்பின் காரணமாக உயிரிழந்த நிலையில் உடலை அவரது உறவினர்கள் சவப்பெட்டியில் வைத்து நாகையில் உள்ள நகராட்சிக்கு சொந்தமான இடுகாட்டிற்கு எடுத்துச் சென்றனர். தகவல் அறிந்த இந்து அமைப்புகள் உடலை அங்கு புதைக்க எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனையடுத்து ஜெகதாம்பாளின் உடல் கிறிஸ்தவர் கல்லறை தோட்டத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டது. அரியலூர் மாவட்டம் வெள்ளாற்றில் மணல் திருட்டு நடைபெறுவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். கோட்டைக்காடு என்னுமிடத்தில் அரியலூர் மாவட்டம் மற்றும் கடலூர் மாவட்டத்தையும் இணைக்கும் உயர்மட்ட பாலம் அமைக்கும் பணி வெள்ளாற்றில் சுமார் 11 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கடந்த 2018ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இந்த பாலம் கட்டப்பட்டால் அரியலூர் மாவட்டத்தில் 50க்கும் மேற்பட்ட கிராமங்கள் பயன்பெறும். இந்நிலையில் பாலத்திற்கு அருகே வெள்ளாற்றில் மணல் திருட்டு தொடர்ந்து நடைபெற்ற வண்ணம் உள்ளது. மாவட்ட நிர்வாகம் உடனடியாக கண்காணித்து மணல் திருட்டில் ஈடுபடுபவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கன்னியாகுமரியில் மகளின் திருமணத்தில் பங்கேற்ற தாயாருக்கு கொரோனா உறுதியான நிலையில் திருமணத்தில் பங்கேற்றவர்கள் கலக்கமடைந்தனர். நாகர்கோவில் வடிவீஸ்வரம் பகுதியில் நடைபெற்ற திருமணத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூரைச் சேர்ந்த மணப்பெண்ணின் தாயாருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது. ஆரல்வாய்மொழி சோதனைச் சாவடியில் கொரோனா பரிசோதனை முடிந்த நிலையில் அதிகாரிகள் அப்பெண்மணியை தனிமைப்படுத்தாமல் விட்டதாக கூறப்படுகிறது. பெண்ணின் தாயாருக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டதால் திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவரையும் குமரி சுகாதாரத்துறையினர் பரிசோதனை செய்தனர். திருச்சியில் பர்னிச்சர் கிடங்கில் ஏற்பட்ட தீ விபத்தால் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்தது. திருச்சி அரியமங்கலம் கணபதி நகரில் தனியாருக்கு சொந்தமான பர்னிச்சர் கிடங்கு உள்ளது. இங்கு திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. மளமளவென பற்றிய தீயால் குடோனில் இருந்த பர்னிச்சர்கள் மற்றும் அதன் தயாரிப்பிற்கான மூலப்பொருட்கள் ஆகியவை எரிந்தன. தகவல் அறிந்த கண்டோன்மென்ட் தீயணைப்பு படையினர் 3 வாகனங்களில் வந்து தீயை அணைத்தனர். முதற்கட்ட விசாரணையில் மின் கசிவினால் தீ விபத்து ஏற்பட்டது தெரியவந்துள்ளது. கயிறு திரிக்கும் தொழில் கொரோனா ஊரடங்கால் நலிவடைந்து விட்டதால் நிவாரண உதவி வழங்க வேண்டும் என தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் சுற்று வட்டார பகுதிகளில் 400க்கும் மேற்பட்டோர் கயிறு தயாரிக்கும் தொழில் செய்து வருகின்றனர். கடந்த 3 மாதங்களாக கொரோனா ஊரடங்கு அமலில் இருப்பதால் கயிறு விற்பனை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. எனவே வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதால் நிவாரணத் தொகை வழங்க வேண்டும் என தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காரைக்காலில் புகழ்பெற்ற மாங்கனி திருவிழாவின் முக்கிய நிகழ்வான பிச்சாண்டவர் மூர்த்தி வெள்ளை சாத்தி புறப்பாடு பக்தர்கள் இன்றி எளிய முறையில் நடைபெற்றது. காரைக்கால் அம்மையாரின் வாழ்க்கை வரலாற்றை பிரதிபலிக்கும் வகையில் ஆண்டுதோறும் மாங்கனி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறும். அதன்படி நேற்று காலை காரைக்கால் அம்மையார் பரமத்தி செட்டியாருக்கு திருக்கல்யாணமும், அதைத் தொடர்ந்து மாலையில் ஸ்ரீ பிச்சாண்டவர் மூர்த்தி வெள்ளை நிற மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட கைலாசநாதர் ஆலய பிரகாரத்தை வலம் வந்தார். ஊரடங்கால் பக்தர்கள் தங்கள் வீடுகளில் இருந்தபடியே மாவட்ட நிர்வாகம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட இணையதளத்தின் மூலம் கண்டு களித்தனர். இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழையால் தமிழகத்தின் தெற்கு மற்றும் மத்திய மாவட்டங்கள் கடும் வெள்ளத்தில் மிதக்கும் என்றும் அதற்கான முன்னேற்பாடுகளை அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் பஞ்சாங்க அடிப்படையிலான வானிலை கணிப்பாளர் புயல் ராமச்சந்திரன் எச்சரித்துள்ளார். ஒவ்வொரு ஆண்டின் தொடக்கத்திலும் அந்த ஆண்டின் மழை நிலவரம் எப்படி இருக்கும் என்று சென்னையைச் சேர்ந்த புயல் ராமச்சந்திரன் என்பவர் அறிக்கை வெளியிடுவார்.
இந்த ஆண்டுக்கான அறிவிப்பை அவர் கடந்த ஜனவரி மாதம் வெளியிட்ட நிலையில் தற்போது வடகிழக்கு பருவமழை குறித்து பல்வேறு தகவல்களை கூறியுள்ளார். அதன்படி வடகிழக்கு பருவமழை இந்த ஆண்டு மிக கடுமையாக இருக்கும் என்றும், தமிழகத்தின் மத்திய மற்றும் தெற்கு மாவட்டங்களில் கடும் வெள்ளப்பெருக்கெடுத்து ஓடும் என்றும், மதுராந்தகம் முதல் கன்னியாகுமரி வரை இந்த பாதிப்புகளை எதிர்கொள்ள நேரிடும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். நவம்பர், டிசம்பர் மாதங்களில் கட்டுக்கடங்காத வெள்ளம் உருவாகும் என்பதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மத்திய, மாநில அரசுகள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். உலகளவில் கடந்த 24 மணி நேரத்தில் 2 லட்சத்திற்கும் அதிகமானோருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. உலகையே கொரோனா வைரஸ் அச்சுறுத்தி வருகிறது. உலகம் முழுவதும் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை 1,70,70,167 அதிகரித்துள்ளது. கொரோனா வைரஸ் தாக்குதலில் இருந்து குணமடைந்தோர் எண்ணிக்கை 61 லட்சத்தை தாண்டியுள்ளது. அமெரிக்காவில் ஒரே நாளில் 53,194 பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ள நிலையில் மொத்த பாதிப்பு 28,33,000 அதிகரித்துள்ளது. பிரேசிலில் பாதிப்பு எண்ணிக்கை 15 லட்சத்தை கடந்துள்ளது. நேற்று ஒரே நாளில் 1,277 பேர் உயிரிழந்த நிலையில் பலி எண்ணிக்கை 62,000 நெருங்கியது. அமெரிக்கா, பிரேசிலை தொடர்ந்து ரஷ்யாவிலும் கொரோனா வைரஸ் வேகம் எடுத்து வருகிறது. அந்நாட்டில் வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 6,61,405 அதிகரித்துள்ள நிலையில் 9,683 பேர் உயிரிழந்துள்ளனர். சர்வதேச அளவில் கொரோனா பாதிப்பில் இந்தியா 4வது இடத்தில் உள்ளது. மியான்மர் மரக்கத சுரங்கத்தில் திடீரென ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி 162 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். 54 பேர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டுள்ளனர். அண்டை நாடான மியான்மரில் யாங்கூன் நகரில் இருந்து 950 கிலோமீட்டர் தொலைவில் ஹபாகந்த் நகரில் மரக்கத சுரங்க பணிகள் நடைபெறுகின்றன. நேற்று இப்பகுதியில் திடீரென நிலச்சரிவு ஏற்பட்டது. இதில் சுரங்க பணிகளில் ஈடுபட்டிருந்த 100க்கும் மேற்பட்டோர் சிக்கிக் கொண்டனர். தகவல் அறிந்து வந்த மீட்பு படையினர் படுகாயமடைந்த 54 பேரை மீட்டு மருத்துவமனையில் சேர்த்தனர். அத்துடன் மண்ணில் புதைந்திருந்த 50 பேரின் சடலங்கள் முதலில் மீட்கப்பட்டிருந்த நிலையில் மேலும் 112 சடலங்கள் மீட்கப்பட்டன. இதனையடுத்து பலி எண்ணிக்கை 162 அதிகரித்துள்ளதாக மியான்மர் தீயணைப்புத்துறை தெரிவித்துள்ளது. மீட்பு பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதால் பலி எண்ணிக்கை அதிகரிக்கும் என அஞ்சப்படுகிறது. போட்ஸ்வானா காடுகளில் 400 யானைகள் உயிரிழந்ததற்கான காரணங்கள் குறித்து தீவிர விசாரணை தொடங்கியுள்ளது. தெற்கு ஆப்பிரிக்க நாடான போட்ஸ்வானா நாட்டில் இந்த துயர சம்பவம் நடந்துள்ளது. அங்குள்ள காட்டு பகுதி ஒன்றில் கடந்த சில நாட்களில் 400 யானைகள் பரிதாபமாக உயிரிழந்துள்ளன. இந்த யானைகள் உயிரிழப்பிற்கு சட்டவிரோத வேட்டைக்காரர்கள் காரணம் இல்லை என அந்நாட்டு அரசு தெளிவாக விளக்கியுள்ளது. உயிரிழந்த யானைகளின் தந்தங்கள் எவையும் திருடப்படவில்லை என்பது மட்டுமல்லாமல் யானைகள் சட்டவிரோதமாக கொல்லப்பட்டன என்பதற்கான எந்த காரணமும் கண்டறியப்படவில்லை. அதே நேரம் யானைகளின் தொடர் உயிரிழப்புக்கு என்ன காரணம் என்பது புரியாத புதிராகவே உள்ளது. இந்நிலையில் அந்நாட்டு அரசு தீவிர விசாரணையை தொடங்கியுள்ளது. ஈரான் நாட்டின் ரூபாய் மதிப்பு வரலாறு காணாத அளவுக்கு குறைந்துள்ளதால் அதில் முதலீடு செய்ய ஏராளமானோர் முன்வந்துள்ளனர். ஏற்கனவே கொரோனா வைரஸ் காரணமாக ஈரான் நாட்டு பொருளாதாரம் அதல பாதாளத்துக்கு சென்ற நிலையில் அமெரிக்க அதிபர் அந்நாட்டுக்கு எதிராக விதித்த பொருளாதார தடைகளும் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் ஈரான் நாட்டு செலாவணியின் மதிப்பு வரலாறு காணாத அளவுக்கு குறைந்துள்ளது. இதை சமாளிக்க அந்நாட்டு மைய வங்கி பல ஆயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு நிதி புழக்கத்தை ஏற்படுத்தினாலும் எந்தவித முன்னேற்றமும் ஏற்படவில்லை. இந்நிலையில் அமெரிக்காவின் தடைகளை மீறி பல வழிகளில் பொருளீட்ட முடியும் என அந்நாட்டு அதிபர் ஹசன் ரூஹானி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். உள்நாட்டு பணத்தின் மதிப்பு மிகவும் குறைந்துள்ளதால் முதலீட்டாளர்கள் அதில் முதலீடு செய்வதில் ஆர்வம் செலுத்தி வருகின்றனர். சீனாவின் உள்நாட்டு விவகாரங்களில் தலையிடுவதை பிற நாடுகள் நிறுத்த வேண்டும் என அந்நாட்டு அரசு வலியுறுத்தியுள்ளது. சீனாவில் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள தேசிய பாதுகாப்பு சட்டம் குறித்து அமெரிக்கா, இங்கிலாந்து உள்ளிட்ட நாடுகள் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்துள்ளன. சீனாவுக்கு எதிராக பொருளாதார தடை விதிக்கும் அளவுக்கு அமெரிக்கா நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. இதேபோல் ஜப்பான் உள்ளிட்ட நாடுகளும் சீனாவுக்கு எதிரான மனநிலையை கொண்டுள்ளன. இந்நிலையில் தேசிய பாதுகாப்பு சட்டத்தை அமல்படுத்தியது சீனாவின் உள்நாட்டு விவகாரம் என்றும் அது குறித்து உலக நாடுகள் கவலைப்பட தேவையில்லை என்றும் அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது.
மேலும் இது தொடர்பான தேவையற்ற விமர்சனங்களை தவிர்க்குமாறு உலக நாடுகளை சீனா வலியுறுத்தியுள்ளது. கொரோனா வைரஸ் காரணமாக தற்காலிக போர் நிறுத்தம் அமலான நிலையில் ஏமன் கிளர்ச்சியாளர்களுக்கு எதிரான தாக்குதலை சவுதி கூட்டுப்படைகள் மீண்டும் தொடங்கின. ஈரான் ஆதரவு பெற்ற ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் ஏமன் நாட்டு அரசை கைப்பற்ற முயன்றதால் 2015ஆம் ஆண்டு அவர்களை எதிர்த்து அந்நாட்டு ராணுவம் போரை தொடங்கியது. ராணுவத்துக்கு ஆதரவாக சவுதி அரேபிய தலைமையிலான கூட்டுப்படைகளும் தாக்குதல் நடத்தி வந்தன. இந்நிலையில் கொரோனா வைரஸ் காரணமாக 6 வார காலம் போர் நிறுத்தம் செய்யப்பட்டது. ஆனால் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் கடந்த வாரம் சவுதி அரேபியா மீது நடத்த முயன்ற ஏவுகணை தாக்குதல் முறியடிக்கப்பட்டது. இந்நிலையில் சவுதி கூட்டுப்படைகள் தற்போது மீண்டும் தாக்குதலை தொடங்கியுள்ளன. செப்டம்பர் மாதம் பள்ளிகளை திறக்க மறுத்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என இங்கிலாந்து அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. கொரோனா வைரஸ் பரவலால் உலகம் முழுவதும் பல்வேறு பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன. இதன் ஒரு பகுதியாக இங்கிலாந்தில் பள்ளிகள் அனைத்தும் மூடப்பட்டன. அதன்பின் கொரோனா வைரஸ் தொடர்பான பாதுகாப்பு விதிமுறைகளை திரும்பப் பெற முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டாலும் நோயாளிகளின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்ததால் அந்த முயற்சி கைவிடப்பட்டது. இந்நிலையில் பள்ளிகளை திறக்க கோரி பொதுமக்களில் ஒரு சாரார் வேண்டுகோள் விடுத்திருந்தாலும் அதற்கு அரசு அனுமதிக்கவில்லை. இருப்பினும் பல்வேறு கல்வியாளர்கள் பள்ளிகளை திறக்க எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர். இந்நிலையில் வரும் செப்டம்பர் மாதம் கட்டாயம் அனைத்து பள்ளிகளும் திறக்க வேண்டும் என்றும் இல்லையென்றால் தண்டனை விதிக்கப்படும் என்றும் கல்வி அமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். சென்னை போலீஸ் கமிஷனரிடம் வாட்ஸ்அப் காணொலி மூலம் புகார் தெரிவிக்க எண் அறிவிக்கப்பட்டுள்ளது. பெருநகர சென்னை காவல்துறை ஆணையராக இருந்த திரு AK விஸ்வநாதனை தமிழக காவல்துறை செயலாக்க ADGP-யாக பணியிட மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டது. அவருக்கு பதிலாக பெருநகர சென்னை காவல்துறையின் 107வது ஆணையராக திரு மகேஷ் குமார் அகர்வால் பொறுப்பேற்றுக் கொண்டார். இந்நிலையில் சென்னை போலீஸ் கமிஷனரிடம் வாட்ஸ்அப் காணொலி மூலம் புகார் தெரிவிக்க எண் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு வாரமும் திங்கள், புதன், வெள்ளி ஆகிய 3 நாட்களில் மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை 636900100100 என்ற வாட்ஸ்அப் எண்ணில் புகார்களை தெரிவிக்கலாம் என்றும் இன்று முதல் இத்திட்டம் தொடங்கப்படுவதாகவும் சென்னை பெருநகர காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை அருகே சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் உரிய நீதி கிடைக்க வேண்டும் என பலரும் தெரிவித்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே உள்ள ஏம்பல் கிராமத்தில் நேற்று 7 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக ராஜா என்ற இளைஞர் கைது செய்யப்பட்ட நிலையில் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு உரிய நீதி கிடைக்க வேண்டும் என பலரும் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக கிரிக்கெட் வீரர் ஹர்பஜன் சிங் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், பாதிக்கப்பட்ட சிறுமியின் பெற்றோர் எத்தகைய வேதனைகளை எதிர்கொண்டிருப்பார்கள் என வேதனை தெரிவித்துள்ளதோடு உலகம் அழிய போகல அழிஞ்சுக்கிட்டு இருக்கும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். சிறுமிக்கு நிகழ்ந்த கொடுமையை கண்டு தனது இதயம் நொறுங்கியுள்ளதாக நடிகர் விஷ்ணு விஷால் தெரிவித்துள்ளார். இத்தகைய குற்றங்களை தடுக்க நாம் தவறிவிட்டோம் எனவும் இதனை மாற்ற வேண்டும் எனவும் அவர் வேண்டுகோள் வைத்துள்ளார். நடிகை வரலட்சுமி வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், மீண்டும் ஒரு சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார். நாம் எல்லோரும் கொரோனா வந்து சாவதில் தவறில்லை. கடவுளின் பார்வையில் நாம் அனைவருமே வாழ தகுதியற்றவர்கள் என்று கூறியுள்ளார். இதனிடையே பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு நீதி கிடைக்க வேண்டும் என கூறி புதுக்கோட்டை அண்ணா சிலை அருகே அனைத்திந்திய மாதர் சங்கம், இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம், இந்திய மாணவர் சங்கம், விடுதலை சிறுத்தைகள், தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் உள்ளிட்ட அமைப்புகளைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். செய்திகள் நிறைவடைந்தன. அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் ஜெயா பிளஸ் செய்தி சேனலை.